மொபைல் மூலமாக டவுன் பஸ் எப்போ வரும் ஒரே ஒரு கிளிக்கில் தெரிஞ்சுக்கிறது எப்படி என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் சேனல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டவுன் பஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் வரும், அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டவுன் பஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் இங்கிலீஷ் தமிழ்னு 2 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் தமிழ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேருந்து தொடங்கும் மாவட்டம்னு இருக்கும். உங்களுக்கு எந்த மாவட்டம் தேவையோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. சிவகங்கை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தொடக்கம் கேட்டிருப்பாங்க. தொடக்கம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறீங்களோ அது தொடக்கம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து தொடக்கம் வந்து தேவகோட்டை அப்படின்னு போட்டுக்கிறேன். முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அதோட எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்களோ அந்த ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்போ வந்து புதுக்குறிச்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். தொடக்கம் வந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து போனீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. முடிவு நீங்கள் எங்கே போகணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்றதுல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் முதல் பேருந்து பார்த்தீங்கன்னா 5:50க்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6:15க்கு. அந்த மாதிரி உங்களுக்கு டைமிங் படி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டைமிங்கில் இந்த ஊர்லேருந்து உங்களுக்கு புதுக்குறிச்சிக்கு வந்து உங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுவே வந்து வேறு மாவட்டமும் நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சேலமில் தொடக்கமில் வந்து நான் ஏற்காடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டச்சேடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா உங்கள் டவுன் பஸ்ஸு ஏற்காடுலேருந்து கொட்டச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா 2 டவுன் பஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய டவுன் பஸ் வந்து கிராமங்களுக்கு போகிறதுக்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.